சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. சட்டசபையில் உதயநிதி முதலமைச்சர் விஜய் மோதல், போலீஸ் குவிப்பு. தவேக தலைவர் விஜய் அவர்கள் 108 இடங்களில் வெற்றி பெற்று தற்போது தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கிறார். இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது. அதில் திமுக எப்படியாவது சதி செய்து விஜய் அவர்களை இம்முறை சட்டசபையிலிருந்து வெளியேற்றிவிடலாம். நம்பிக்கையின் வாக்கெடுப்பின் போது திமுகவின் ஆதரவாளர்கள், அதாவது தவேகவின் கூட்டணி கட்சிகள் விசிக, தொல் திருமாவளவன், IUML மற்றும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளை அதிரடியாக விஜய்க்கு எதிராக வாக்குகளை செலுத்த வைத்து விஜயை முதலமைச்சர் கட்டிலிருந்து இறக்கிவிட்டு உதயநிதியை முதலமைச்சர் ஆக்கிவிடலாம் என கனவு கண்டு வேலைகளை இறக்கியிருந்தார் ஸ்டாலின். ஆனால் நடந்ததோ அதிர்ச்சி சம்பவம். அதிமுகவிலிருந்து ஒரு பகிரங்கமாக செய்தி ஒன்று வெளியாகியது. அதாவது எடப்பாடி திமுக தலைவர் ஸ்டாலினுடன் ரகசிய பேச்சில் ஈடுபட்டது அம்பலமானது. தொடர்ந்து CV சண்முகம் ஒரு தரப்பாகவும் எடப்பாடி ஒரு தரப்பாகவும் பிரிந்தார்கள். CV சண்முகத்தின் தரப்பில் 25 MLAக்கள், எடப்பாடியின் தரப்பில் கிட்டத்தட்ட 21 MLAக்கள் என பிரிந்து CV சண்முகம் தரப்பு MLAக்கள் விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்தார்களாம். மேலும் விஜய்க்கு தற்போது திருமாவளவன், IUML, மேலும் அமமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு MLAவும், அதை தொடர்ந்து அதிமுகவிலிருந்து கிட்டத்தட்ட 25 MLAக்கும் விஜய்க்கு வாக்களித்ததாகவும், இதனால் விஜயின் பெரும்பான்மை 147 என நிரூபிக்கப்பட்டதால் இனி விஜயை யாராலும் அசைக்க முடியாது, நிரந்தர முதல்வர் விஜய்தான் என தற்போது செய்திகள் இணையத்தில் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு இது பேரிடியாக இறங்கியுள்ளது. தொடர்ந்து உதயநிதிக்கும் விஜய்க்கும் மோதல் வெடிக்க ஆரம்பித்து விட்டது. சட்டசபை இன்று ஆரம்பித்தவுடன் உதயநிதி முதலில் பேச ஆரம்பித்தார். அதாவது இந்த ஆட்சி சிறுபான்மை ஆட்சி எனவும், இந்த ஆட்சியை மக்கள் தேர்ந்தெடுக்கவில்லை, மிகவும் குறைவான, அதாவது 108 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு தான் விஜய் ஆட்சி அமைத்திருக்கிறார். குதிரை பேரம் என்பது நடைபெற்றது. அதாவது புஷ்பா பட பாணியில் சோஃபாக்கள் கலர் கலராக அமைச்சர்களுக்கு MLAக்களுக்கு கொடுக்கப்பட்டு தான் கூட்டணி கட்சிகளை இழுத்தார் விஜய் என விமர்சித்திருந்தார். தொடர்ந்து பேசிய உதயநிதி, அதாவது 1,62,00,000 பேர் தான் விஜய்க்கு ஆதரவாக இருந்தனர். மீதம் இருக்கும் 3,25 லட்சம் கோடி பேர் தவேகவுக்கு எதிரான மனநிலையில்தான் வாக்களித்தார்கள். அதனால் இது சிறுபான்மை கட்சிதான், சிறுபான்மையுடன் தான் தவேக ஆட்சி அமைக்கிறது என கூறியிருந்தார். அது மட்டுமில்லாமல் விஜயை கடுமையாக விமர்சனம் செய்த உதயநிதி, மேலும் விஜய் அவர்கள் தாம் எங்கு தோற்று விடுவோமோ என பயந்துதான் 2 தொகுதிகளில் நின்றார். ஆனால் வெற்றி பெற்ற பிறகு தொகுதி மக்களை கூட அவர் சந்திக்கவே இல்லை. அவர்களுக்கு கொஞ்சம் கூட விஜய் மரியாதையே கொடுக்கவில்லை, அவர்களுக்கு நன்றி கூட செலுத்தவில்லை என உதயநிதி அட்டாக் செய்திருந்தார். அதைத் தொடர்ந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது நடந்தது. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் கிட்டத்தட்ட தவேகவின் அனைவரும் விஜய்க்கு வாக்களித்திருந்தனர். பாமக நடுநிலைமையாக இருந்தது. அதிமுகவின் CV சண்முகம் தரப்பு MLAக்கள் விஜய்க்கு வாக்களித்தார்கள். அதைத் தொடர்ந்து உதயநிதி இதை நான் ஏற்க முடியாது என அந்த அவையை விட்டு வெளிநடப்பு செய்தினார். மேலும் எடப்பாடியும் என்னால் இதை பொறுத்து கொள்ள முடியவில்லை என வெளிநடப்பு செய்தார். தொடர்ந்து பல சலசலப்புகள் ஏற்பட்டதால் அவையே சற்று சம்பித்து போனது. அதைத் தொடர்ந்து பேசிய விஜய், நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், மக்களுக்காக என்னால் முடிந்ததை செய்வேன். மேலும் உதயநிதி கூறியது போல நாங்கள் சிறுபான்மை அரசுதான், நாங்கள் வெற்றிக்கு மிக நெருக்கத்தில் சென்றவர்கள். தொடர்ந்து மைனாரிட்டி அரசாக இருந்த நாங்கள் மெஜாரிட்டியாக மாறுவதற்கு கொஞ்சம்தான் தப்பித்தது, இல்லையென்றால் நாங்கள் பெரும்பான்மையை நிரூபித்திருப்போம். கூட்டணி கட்சிகளின் ஆட்சிக்கு
நாங்கள் வழிவகுத்திருக்கிறோம். ஆனால் கூட்டணி கட்சிகள் உள்ளே சேருவதற்கு நாங்கள் குதிரை பேரம் என்பது நடத்தப்படவில்லை என உதயநிதியை மறுபடியும் அட்டாக் செய்திருந்தார் விஜய். இது சிறுபான்மை அரசுதான், சிறுபான்மையருக்கு எதிரான அரசு கிடையாது என விஜய் விளக்கத்தை அளித்திருந்தார். அதைத் தொடர்ந்து ரத்தன் பண்டிட் என்பவர் விஜயின் தனிப்பட்ட ஜோசியராக கருதப்படுகிறார். அவர் கூறியதால் தான் விஜய் முதலமைச்சர் ஆனார் என சொல்லப்படுகிறது. ஆனால் அவருக்கு திடீரென அரசு பொறுப்பு வழங்கப்பட்டது. நேற்று அரசு பொறுப்பு வழங்கப்பட்டதை எதிர்த்து உதயநிதி, பிரேமலதா போன்றோர் கேள்வி எழுப்பியிருந்தனர். அந்த கேள்விக்கு பதிலளித்த விஜய், நான் அதை ஆலோசித்து பார்க்கிறேன் என கூறியிருந்தார். இன்று தாவேகாவுக்கு ஏற்பட்ட முதல் சரிவாக பார்க்கப்படுகிறது. ரத்தன் பண்டிட் என்பவரை உடனடியாக அரசு பதவியிலிருந்து விலக்கிவிட்டார்கள். ஏனென்றால் சனாதன தர்மம் என்பதை உதயநிதி சுட்டி காட்டியிருந்தார். மேலும் இதுபோன்று ஜோசியத்தை மக்களுக்கு நாமே இப்படி புகுத்திவிடக்கூடாது. பிறகு அவர்கள் ஜோசியத்தை நம்பி அதில் ஈடுபட ஆரம்பித்து விடுவார்கள் என கூறியவுடனே விஜய் அவரை பதவியிலிருந்து நீக்கினார். அதைத் தொடர்ந்து இன்று விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு அனைத்து தகுதிகளும் இருக்கிறது என 147 பேர் வாக்களித்திருந்ததால் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சி. உதயநிதியும் எடப்பாடியும் தற்போது அவையை விட்டு வெளியேறிவிட்டார்கள். மேலும் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி, பெரும் துரோகம் என்பது நடந்திருக்கு. சி.வி. சண்முகம் தரப்பு விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்துள்ளார்கள். எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து பேசுகையில், அம்மா உருவாக்கிய இந்த கட்சியை உடைப்பதற்கு தாவேகா தலைவர் விஜய் முயற்சி செய்தார். சி.வி. சண்முகத்தை நேரில் சென்று சந்தித்த விஜய் குதிரை பேரத்தை நடத்தினார். அதன் மூலமாக எங்கள் 6 எம்எல்ஏக்களையும் தொடர்ந்து பல்வேறு அமைச்சர்களையும் உள்ளே இழுத்து கொண்டார் விஜய். விஜய் செய்யும் ஆட்சி என்பது சரியில்லை. ஒருபுறம் சட்டசபையில் முதல் நாளில் அனைத்து எம்எல்ஏக்களும் பதவியேற்ற போது விஜய்க்கு வணக்கம் வைத்திருந்தார் எடப்பாடி. ஆனால் விஜய் எடப்பாடியை அவமதித்தார். இதனால் மோதல் என்பது அப்போதே வெடித்தது. தொடர்ந்து சட்டசபையில் இனி இதுபோலதான் இருக்குமா? பரபரப்புகளும் தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் கேள்விகளுக்கு தாவேக தலைவர் விஜய் அவர்கள் திணறி வருவதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் விஜய் அவர்கள் அடுத்ததாக சகாயம் IAS அவர்களை நியமிக்க போகிறார். இதனால் திமுக குடும்பம் செய்த ஊழல் கிட்டத்தட்ட 50,000 கோடி ஊழல் வெட்ட வெளிச்சத்திற்கு வரும். திமுகவின் உதயநிதி, ஸ்டாலின், KN நேரு மற்றும் அன்பில் மகேஷ் போன்றோர் மாட்டுவார்கள் என செய்தி தற்போது வெளியாகியிருக்கிறது.